ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர்தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஜெபத்தோடு இந்த ஆராதனை நாம் துவங்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீண்டும் ஹல்லேலூயா பாடுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, வானமுடைய சிங்காசனமும் பூமி உடைய பாதபடியுமாய் இருக்கிறது. அப்பா, அவனுடைய பாதத்தின் அருகே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு இடப்படாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆராதனை வேளையிலும் நீ ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆராதிக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை தியானித்து நாங்கள் பலனடைந்து புது பலத்தோடு புதிய அபிஷேகத்தோடு புது கிருபைகளை பெற்றுக்கொண்டவர்களாக, புதிய ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட்டவர்களாக இப்படி சமூகத்திலிருந்து புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். உன்னத நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தடைப்பட்டவர்கள் தள்ளி கொண்டு வாங்க.
வந்திருக்கிற அடியார்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அநேக புதிய குடும்பங்களையும் புதிய ஆத்துமாக்களையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். மகிழ்ச்சியோடு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். Praise the Lord. நாம் பாடலாமா? அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அனுதின ஜெபத்தில் ஒரு சில காரியங்களை தினம் நம்ம சொல்லி ஜெபிக்கணும். ஆமென். என்ன சொல்லி ஜெபிக்கணும் தெரியுமா? கர்த்தாவே, எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சரீர நன்மைகளினாலும் பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும் கிருபைகளினாலும் வரங்களினாலும் தாளந்துகளினாலும் எங்களை என்ன பண்ணுங்க? நிரப்புங்க. கேட்குறீங்களா? ஆமென். எங்களை நிரப்புங்க. கர்த்தாவே, எங்களை பலப்படுத்தி அபிஷேகித்து வல்லமையா எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆமென். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபமல்ல, விசுவாசிகளை நம்ம இந்த ஜெபத்தை பண்ணணும். கர்த்தர் நம்ம எல்லாம் வல்லமையா பயன்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லணும், இந்த சபைக்கு நாங்கள் தூண்களாக இருக்கணும், சபையை கட்டுகிறவர்களாக இருக்கணும், சபைக்கு ஆத்துமாக்கள் கொண்டவர்களாக இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சபைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். சபை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சபைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ஹல்லேலூயா. அதில் ஒரு விண்ணப்பம் தான் என்ன? சபைக்கு நாங்கள் ஆத்துமாக்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் நம்ம பாடுறோம். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். இவர் எண்ணற்ற ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார்களே, பாரம் நமக்கு இருக்கணும். பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறதோடு இல்லாமல் பிரயாசப்படணும். 24 மணி நேரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த டைமை நம்ம பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. பாடலை பாடும் பொழுது நீங்கள் அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுத்து பாடணும். பாடலாமா? ஹல்லேலூயா. 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 அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். கரங்களை உயர்த்தி தெய்வமே தாருமே கேட்போம். ஆத்ம பாரமே தெய்வமே தாருமே, ஆத்ம பாரமே. இருளின் ஜாதிகள் வேரொளி காணட்டும். சொல்லுவோம். இருளின் ஜாதிகள் வேரொளி காணட்டும். மரித்த மனிதர்மே சொல்லுங்க. வெளிச்சம் உதிக்கட்டும். ஆமென். மரித்த மனிதர்மே வெளிச்சம் உதிக்கட்டும். தெய்வமே தெய்வமே தாருமே, ஆத்ம பாரமே. பாடலாமா? தெய்வமே தாருமே. சொல்லுங்க.
ஆத்ம Praise the Lord. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைவே, அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைவே. சொல்லுவோமா? அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைவே. அல்லேலூயா. திரியின் ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைவே. தெய்வமே தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. சொல்லுவோமா? தெய்வமே தாருமே ஆத்ம தீரப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றே. இத்தனை பேர் நிற்கிறோம். தீரப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றே. சுவரை அடைக்க தினமும் ஜெபிக்கின்றே. ஜெபிக்கிறோமா? சுவரை அடைக்க தினமும் ஜெபிக்கின்றே. சொல்லுவோம் தெய்வமே. பாடுவோமா? தாருமே ஆத்ம பாரமே. ஹல்லேலூயா. தெய்வமே எனக்கு ஆத்ம பாரத்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆத்ம அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைவே, அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைவே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைவே. அல்லேலூயா. அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைவே. கைகளை உயர்த்துவோம். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. சொல்லுங்க. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. எக்கால சத்தம் மௌனம் எனக்கில்லை. எக்கால சத்தம் மௌனம் எனக்கில்லை. ஹல்லேலூயா. சத்தியம் பேசுவே ஜாமக்காரன். ஹல்லேலூயா. சத்தியம் பேசுவே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைவே. ஹல்லேலூயா. அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைவே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைவே. அல்லேலூயா. அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைவே. பாடுவோம். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. அல்லேலூயா. தெய்வமே தாருமே எல்லாரும் பாடுங்களேன்.
ஆத்ம பாரமே. எக்கால சப்தம் நான் மௌனம் எனக்கு எனக்கில்லை என்று பாடினோம். எஸ்தர் ராஜாத்தின் நாட்கள்ல மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்றாரு, நீ மௌனமாயிருந்தால் ஆமென், நான் வேற ஒரு நபரை நான் ஆயத்தம் பண்ணுவேன். யூத மக்களை ஆமென் பாதுகாக்கிறதுக்கு வேற ஒரு ஆளை நான் ஆயத்தப்படுத்துவேன். நீ மௌனமா இருந்தீனா. எஸ்தர் மௌனமா இருக்கல. அந்த அரண்மனையில நாதிமார்களோடு சேர்ந்தாங்க. 3 நாட்கள் அல்லும் பகலும் ஆமென் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஆமென். இது ராஜாவுக்கு தெரிந்து அவங்க ஜெபம் பண்ணாங்களே, தெரியாம ஜெபம் பண்ண தெரியாது. ஆனால் அதற்கு அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் அங்கே கொடுக்கப்படலை. ஆனாலும் ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் அழிந்து போனாலும் என் ஜனங்களோடு நான் அழிந்து போவேன் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஜாமக்காரன் ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென். பல இடங்கள்ல முக்கியமாக நான் ஸ்ரீலங்காவுக்கு போன பொழுது பல இடங்களில் பார்த்தேன். பெரிய பெரிய டவர் வச்சிருக்கிறாங்க. அதில் இராணுவ வீரர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது அவங்க சைரன் போடுறாங்க, இந்த சங்கு ஊதுறாங்க, ஜனங்களுக்கு அதை அறிவிக்கிறார்கள். ஆமென். இதுபோல் ஆபத்து இன்றைக்கு மக்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும்? சத்தியத்தை சொல்லணும். லேலியா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தியம் பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆமென். எல்லாரும் எழுந்துட்டு ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்துட்டு ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, glory glory glory. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. பாடுவோமா? தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே. அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைவே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே. சொல்லுவோம். அலைந்து திரிகின்ற எல்லாரும் வாய் திறந்து ஓடி ஓடி உழைவே. எல்லார் கைகளை உயர்த்தி தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. ஹல்லேலூயா. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. Praise the Lord. Hallelujah. Amen. Praise the Lord. எல்லாருமே மனதார ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தருடைய ஜெபங்களுக்கு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். சுவாசிக்கிற மாத்திரம் கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணுவீங்களா? எல்லாரும் சோதனம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. ஆத்ம பாரத்தோடு தொடர்ந்து செயல்பட துவங்குவோம். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா
வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. சொல்லுங்க, இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. ஓ நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. பாடுவோம். காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது, ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. துன்பமா உயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென் ஆமென். துன்பத்தோட துயரத்தோட வந்திருக்கிறீங்களா? ஆமென். இயேசுதான் உங்களுடைய நீதியின் சூரியன், கதிரவன், உங்களுக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்கங்களை எல்லாம் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இனி நீ சுமக்க
தேவையில்லை. பாட முடியுமா? இனி நீ சுமக்க தேவையே இல்லை. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது. நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? எல்லார் கைகளை தட்டி ஆவில நிறைந்து ஓ ரிபா பாபா 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 நிபல வரத நபோஷியல் நபல Glory Lord, hallelujah. ஓ நிபல வரத நபோஷியல் Glory, hallelujah, praise the Lord, glory. சுவாச அறிக்கை செய்வோமா? Glory Lord, Glory, hallelujah. எல்லாரும் விசுவாச அறிக்கை செய்ய. இனி நான் சுமக்க தேவையில்லை. இல்லை. ஒரு சுக வாழ்வு இன்றைக்கே துளித்திருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். Glory Lord, hallelujah. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு நாளில் துளித்தது, ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது. துன்பமா உயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா உயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. Glory, hallelujah. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காகவே துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காகவே துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தாவே உங்கள் பிள்ளைகள் வாஞ்சியோடு ஓடோடி வந்திருக்கிறார்கள். ஒருவராவது வெறுமையாய் திரும்பக்கூடாதப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரீர நன்மைகளையும் பொருளாதார ஆசீர்வாதங்களையும் திரளாய் பெற்றுக்கொள்ளட்டும். கிருபைகளையும் வரங்களையும் தாளந்துகளையும் பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு தங்கள் வீடுகளுக்கு திரும்பட்டும். இந்த வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துங்க. துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஆமேன். கர்த்தருடைய பாத்திரமை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு பேச வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே அவர்கள் ஒரு வேத பகுதியை வாசித்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதன் வேத பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமான் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான்.
அப்படியே அவன் தன் கையை 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறைய பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தில் உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வதேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலில் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மிடத்தில் சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். ஆமேன். நம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் செபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை பாடி துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நீர் எங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்தீங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிறதான பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ராஜா. அப்படியாக நீரே எங்களோடு இருந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிறதான வார்த்தைகள் அப்பா அது வெறுமையாய் போய்விடாதபடி அப்பா அது எங்களுடைய இருதயத்தில் அப்பா அது கிரியை செய்ய நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இப்போ வந்திருக்கிற எல்லாருடைய கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்தை கேட்கிறதான எல்லாருடைய கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொரு தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, இப்போ வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை துன்பமா துயரமான பாடல் எல்லாம் துன்பமா இருக்கீங்களோ, அது நல்லா பாடணும் பாருங்க. இயேசு நீதியின் சூரியன். ஆமீன். ஒரு ஆடையில தண்ணி பட்டா அது எப்படி காய்ந்து போகிறதோ அப்படியாக கர்த்தர் நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பாடணும் பாருங்க. வேதவசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாய் நம்ம ஆராதனை செய்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. ஹல்லேலூயா.
ஆமென் ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள் நாம் பார்க்க போகிறது ஒரு சின்ன காரியம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வசனத்தை ஒவ்வொரு காரியங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பிரித்து வச்சுட்டாங்க. திருமணத்திற்கு என்று சொன்னால் ஒரு சில அதிகாரங்கள், துக்கத்திற்கு என்று சொன்னால் ஒரு சில வசனங்கள், அப்படின்னு சொல்லி வசனங்கள் எல்லாம் பிரித்து அதற்கு மாத்திரம் தான் வாசிக்கிறது. அநேக நேரங்களில் அந்த வசனங்களை சபைகளில் பிரசங்கம் கூட என்ன பண்ணுறதில்ல, பண்ணுகிறதில்ல. பாருங்க. ஹல்லேலூயா. அப்படியாக பார்க்கிற போது இந்த வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறதான வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக தேவாலயங்களில் வருஷத்தினுடைய முதலாவது நாள் வாக்கு தத்தத்திற்கு என்ன பண்ணுவாங்க, பிரசங்கமாக எடுத்துக்கொள்வாங்க. ஆமென். புதிய வருஷத்திலும் புதிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கர்த்தர் தருவார் என்று சொல்லி, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அநேகர் பிரசங்கிப்பாங்க. பாருங்க. ஆனால் இந்த வேதத்தில் இருக்கிறதான வசனங்கள் ஆமென், இது ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பண்ணுகிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆமென். இந்த வேதத்தை கொண்டு வந்திருக்கிறவங்க எல்லாம் நல்லா கரங்களை உயர்த்தி அந்த வேதத்தை தூக்கி பிடிங்க பார்க்கலாம். வேதம் ஆமென், நம்ம இது எவ்வளவுக்கு நம்ம இதை தூக்கி சுமக்கிறோமோ அவ்வளவா இந்த வேதம் நம்ம என்ன பண்ணும், உயர்த்தும். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை சுமக்கும். அதனால இந்த வேதத்தை தூக்கிட்டு வர்றதற்கு வெட்கப்படாதீங்க, எடுத்துட்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆங்கில வேதம் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்கிறது. Behold, I will do a new thing அப்படின்னு சொல்லியும் I am doing new thing அப்படின்னு சொல்லியும் போடப்பட்டிருக்குது. பாருங்க. ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி அல்ல, வசனம் நல்லா என்ன போடப்பட்டிருக்குது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கணும், இல்லை ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணும், ஒரு கார், ஒரு பைக், இல்லை ஒரு ஃபோன், ஏதோ ஒரு புதுசாக ஒரு காரியம் வாங்கணும்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குது, ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? ஆமாவா இல்லையா? புதிய காரியங்கள் நமக்கு வருகிற பொழுது சந்தோஷம். நம்ம இந்த உலக பிரகாரமாய் நாம் சம்பாதிக்கிறதான காரியங்கள், நம் சம்பாதியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான காரியங்கள், நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு பொருளை உண்டு பண்ணுகிறோம், ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது கண்டிப்பாக நமக்கு என்ன வரும், சந்தோஷம் உண்டாகிறது. பாருங்க. அப்படியாக இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் புதிய காரியங்களை செய்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய புதிய புதியதான காரியங்களை கர்த்தர் செய்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. அது எப்ப? ஒரு வருஷம் கழித்தல்ல, ஒரு 10 வருஷம் கழிச்சல்ல, இல்லை நம்ம மரிக்கிற நேரத்தில் இல்லை. எப்போ அது புதிய காரியங்கள் வருகிறதாம்? அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்நேரத்துக்கு பலமோர் ஹல்லேலூயா சொல்லி இருக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ரைட் நவ், இப்பொழுதே உங்களுக்கு என்ன பண்ணுதான்? புதிய காரியங்களை கர்த்தர் கொடுக்க போகிறாங்களாம். அதை நீங்கள் அறியீர்களா? டோன்ட் யூ நோ தட் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகம் சொல்லி இருக்கு. பாருங்க. இப்பொழுதே கர்த்தர் புதிய காரியங்களினால நம்மை நிரப்புகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஒருவேளை சில ஃபெயிலியர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம், சில தோல்விகள் வந்திருக்கலாம். நம்ம படிக்கிறதான படிப்பில் தோல்விகள், வேலை செய்கிறதான இடங்களில் தோல்விகள், ஒரு ப்ரமோஷன் இல்லாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்தில் சில பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள், இப்படியாய் அநேக துன்பமான காரியங்கள், அநேக டிராபேக்ஸ், மைனஸில் ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கை அந்த நாளிலும் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம்தான், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுது என்ன பண்ணுதான்? தோன்றுகிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. சோதரம். ஆங்கிலத்தில் வில்டர்னஸ் என்று சொல்லியும் டெசர்ட் என்று சொல்லியும் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லியும் போடப்பட்டிருக்குது. பாருங்க. அவாந்தர வழியிலே அவர் என்ன பண்றாரா? ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறதான தேவன். வனாந்தரத்துல என்ன இருக்காது?
ஆறு இருக்காது. ஒரு வனாந்தரமான இடத்துல ஒரு நீரூற்று என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதான சூழ்நிலை, ஆமென், மாற்ற முடியாத சூழ்நிலை என்று சொல்லி ஒருவேளை நீங்க யோசித்துக் கொண்டு இருக்கலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஃபெயிலியர்ஸ், இனிமேனால இதுல இருந்து மேற்கொண்டு வர முடியாது என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலும் ஆமென் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம், ஆமென், எல்லாவற்றையும் நான் மாற்றுகிறேன். ஆமென். வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிறது போல, அவாந்தர வழியில ஆறுகளை உண்டு பண்ணுகிறது போல உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆமென் செழிப்பா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, கர்த்தர் விரும்புகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். புதிய காரியங்களும் ஆசீர்வாதமான காரியங்களும் நன்மையான காரியங்களையும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் தருகிற தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போறாங்க. பக்கத்தில் இப்ப நல்ல உற்சாகமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போறாங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகள் இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே முடியாது, இதற்கெல்லாம் வழியே இல்லை, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று சொல்லி ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து காரியங்களை நமக்கு உண்டு பண்ணுகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் வேதாகமத்தில் முதல்ல இருக்கிறதான வசனங்கள் பாருங்க. ஆமென். ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கிற பொழுது ஆமென் வித்தவுட் ஃபார்ம் என்று சொல்லியும் எம்டி என்று சொல்லியும் போடப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். எப்படி இருந்ததாம் பூமி? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் நிறைந்ததுமாய் இருந்தது. ஆமென். ஒழுங்கின்மை என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆமென் வித்தவுட் ஃபார்ம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். அது ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம இது இப்படி இப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணாம ஒரு பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இந்த பூமியானது காணப்பட்டிருக்குது பாருங்க. ஒரு அலங்கோலமான ஒரு நிலைமையில காணப்பட்டதான இந்த பூமியை கர்த்தர் என்ன பண்றாங்க? உண்டு பண்ணுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தொடர்ந்து நம்ம வசனங்கள் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா ஆமென் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை சிருஷ்டித்தாங்க. ஆமென். அவைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாயின் வார்த்தையினால சிருஷ்டித்தாங்க. ஆமென். பூமியில் ஏதாவது இருந்துச்சாப்ப? ஆண்டவர் பூமியை உண்டு பண்ணப்ப ஏதாவது இருந்ததா? மரம், செடி, கொடி, பறவைகள், மீன்கள் ஏதாவது இருந்ததா? எதுவுமே இல்லை பாருங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் இருந்ததான அந்த சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தையினால கர்த்தர் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் நம்ம பார்க்கிறோம். இல்லாதவைகள், ஒன்றுமே இல்லாத இருக்கிறதான காரியங்களிலிருந்து கர்த்தர் சகலத்தையும் என்ன பண்றாங்களா? உண்டு பண்ணுகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றுமே இல்லைங்க. ஆமென். சட்டியில ஒண்ணுமே இல்லை, பாத்திரத்துல ஒண்ணுமே இல்லை, இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லி பழமொழியெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத பாத்திரத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாங்க? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. அதுதான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்ததான இந்த பூமியை கர்த்தர் என்ன பண்றாங்க? அவருடைய வாயின் வார்த்தைகளினால சகலத்தையும் என்ன பண்றாங்க? உண்டு பண்ணுகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் எல்லாம் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது அது தானாக என்ன பண்ணது? எல்லாம் உண்டாயிற்று. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தை அது போயிட்டு என்ன பண்றது இல்ல? வெறுமையாய் திரும்பி வருகிறதில்லை. ஆமென். அது எதற்காக போனதோ அந்த காரியங்களை செய்து அந்த காரியங்களை நிறைவேற்றி தான் அந்த வார்த்தை என்ன பண்ணுதான்?
திரும்பி வருகிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். அப்படியாக கர்த்தரிடத்திலிருந்து வந்ததான வார்த்தையினால பூமியில் இருக்கிறதான சகல காரியங்களும் நேர்த்தியாய் உண்டாயின என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தை ஆமென் நமக்கு ரொம்ப முக்கியம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாங்கங்க. எனக்கு என்ன பண்ணும்? புதிய புதிய காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்துரும். அப்படியா? அப்படியா? இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆமென் நாம் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாங்க? ஆமென் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். லூக்கா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். அந்த 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஆமென் அங்க பேதுரு மீன் பிடிக்கிறதான அந்த ஆமென் சம்பவம் அங்க போடப்பட்டிருக்கிறது பாருங்க. ராம் முழுவதும் என்ன பண்ணாரா? ஆமென் பிரயாசப்பட்டார். இந்த மீன் பிடிக்க போகிறவங்களுடைய அந்த அவங்க போகிற அந்த படகு, அது வந்து படகுன்னு வச்சிருக்காங்க. அப்புறம் லான்ச், ஒரு சின்ன வகையான ஒரு ரக கப்பல் அவங்க வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆமென். அவங்க எந்த அளவு மீன் பிடிக்க போறாங்களோ அந்த அளவுக்காக அந்த வாகனத்தை அவங்க என்ன பண்ணிட்டு போவாங்களாம்? எடுத்துட்டு போவாங்களாம். ஆமென். சில நேரத்தில் வலையை போட்டு அரிச்சிட்டு கரைக்கு வருகிறதான நேரத்தில் அதற்கு ஏற்றதான அந்த கட்டுமரமோ இல்லை தோணியோ அதை மாதிரி எடுத்துட்டு போவாங்க. குறுகின அளவான மீன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க படகு எடுத்துட்டு போவாங்க. கடலிலே சில நாட்கள் தங்கி இருந்து அவர்கள் மீன்களை பிடித்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த லான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதை எடுத்துட்டு அதற்கு தேவையான காரியங்கள்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஆமென். இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் அவர்கள் அவர்கள் படகுகளில் அவர்கள் மீன் பிடிக்கும்படியாக சென்று ஆமென் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு காரியங்களும் ஒரு மீனும் அகப்படாமல் ஆமென் அவர்கள் என்ன பண்றாங்க? கரையில வந்து வலைகளை அலசி கொண்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை இயேசு அவர்களுடைய மத்தியில வந்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். நீ ஆழத்துல போய் என்ன பண்ணு? வலையை போடு. எடுத்து வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் யாருடைய வார்த்தையின்படியே? ஆமென். கர்த்தருடைய. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவினுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அந்த மனுஷன் செய்த பொழுது கர்த்தர் ஆமென் வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை கொடுத்தாங்க. அதற்கு பிறகாக இருக்கிற வசனங்கள் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஆமென் அவருடைய படகு நிரம்பினது மாத்திரம் அல்லாமல் ஆமென் அருகில் இருந்ததான மற்ற படகுகளையும் அழைத்து ஆமென் இந்த படகுகள் எல்லாம் நிரம்பத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதரன் அவருடைய வார்த்தையின்படியே நாம் செய்கிறதான பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாங்க? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. அவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்ததுனால காரியத்தை அந்த நாளிலும் பேதுரு கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோதரன் பேதுருடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் ஒரு மீன் பிடித்திருக்கிறாங்க. ஆமென். காலங்காலமாய் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மனுஷன். ஆனாலும் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆமென் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் என்று சொல்லி அவரை ஒப்பு கொடுத்த பொழுது ஆமெனுடைய படகு நிரம்பத்தக்கதாக வலைகள் கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். அநேக நேரங்களில கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான வார்த்தைகள் ஆமென் நம்முடைய செவிகள் என்ன பண்றதில்ல? ஏறுகிறதில்லை. ஆமென். யாரோ சொல்றதெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம கேட்போம். முக்கியமா இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா நேரா மெடிக்கல் ஷாப்ல போய் என்ன பண்றது? அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற அந்த கடைக்காரர்கிட்ட எனக்கு தலையை வலிக்குதுங்க, வயிற்ற வலிக்குதுங்க, நெஞ்சு எரிச்சலா இருக்குதுங்க, ஏதாச்சும் ஒரு மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றது? வாங்கி கொள்ளுகிறோம் பாருங்க. ஆமென். அதனால வர பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது யோசிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். மருந்து கொடுக்கறது இருக்குன்னு சொல்லி ஒருவர் இருக்கிற பொழுது அவரை விட்டுட்டு நம்ம அடுத்தவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது ஆமென் அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கென்று சொல்லி ஆமென் அவருடைய வார்த்தைகள் நமக்கு வருகிற பொழுது அந்த வார்த்தைக்கு நமக்கு செவி கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிங்க. வாசிங்கம்மா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை
போதுமா? அல்லேலூயா, ஆமென் சொல்றோம். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது ஆமென், அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். அப்படியாக விசுவாசிக்கிறதான நமக்கும் ஆமென் கர்த்தர் சகலத்தையும் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். முதலாவதாக ஆமென், நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது ஆமென், நாம் விசுவாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். பெயர் நமக்கெல்லாம் என்னதான்? விசுவாசி தான். அதனோட விசுவாசம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அந்த கதையில சொன்ன மாதிரி விசுவாசம் எங்க போயிடுது? ஆடு மேய்க்க போயிடுது. ஹல்லேலூயா, தெரியும் தானே எல்லாத்துக்கும் அந்த கதை? இல்லை சொல்லணுமா? ஆமென். ஒரு தேவாலயத்தில் ஒரு போதகர் விசுவாசத்தை குறித்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஆமென். நீ விசுவாசித்தால் விசுவாசி விசுவாசி என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. எல்லாம் முடிச்ச பிறகு ஜெபம், அந்த ஆல்டர் கால், கடைசி ஜெபத்துக்கு முன்பாக உன்னுடைய விசுவாசம் எங்கே என்று சொல்லி அந்த போதகர் கேட்ட பொழுது தேவாலயத்தில் இருந்ததான ஒரு பாட்டி அம்மா எந்திரிச்சு, கொஞ்சம் வயசான அம்மா எழுந்து, விசுவாசம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, அந்த அம்மாவுடைய கணவருடைய பெயர் விசுவாசம். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெபத்துக்கு வராம ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஜெபம் பூரா தூங்கிவிட்டு கடைசியில் விசுவாசம் எங்கே அப்படின்னதும் அவர் ஆடு மேய்க்க போயிட்டார் என்று சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அநேகருடைய வாழ்க்கை இந்த நாட்களிலும் அப்படிதான் இருக்கிறது. கேட்கறதுக்கு கதையா இருக்கலாம், நகைச்சுவையாக இருக்கலாம். ஆமீன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளாகிய நாம் ஆமீன், நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு காரியமும் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் ஆமீன் என்ன இல்லைன்னு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமீன். சோதரம், வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு நான் சொல்லவில்லையா? ஹல்லேலூயா, ஆமென். சுதரம், லாசருவை குறித்து நம்ம பார்க்கிறோம். லாசரு மரிக்கக்கூடியதான சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆமென். தேவன் இயேசுவுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. அதில் வருவதற்கு தாமதமான நேரத்தில் அதுக்குள்ள அந்த மனுஷன் என்ன பண்றாரு? மரித்து போகிறார். இந்த மனுஷன் ஆமென் மரித்து போனதுனால ஆமென் அவர் ஒரு நாள் கழித்து வந்து பார்த்த பொழுது அவருடைய சகோதரி கேட்குறாங்க, நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? என்னுடைய சகோதரன் உயிரோடு இருந்திருப்பாரே, மரிச்சிருக்க மாட்டாரே என்று சொன்ன பொழுது இயேசு சொல்றாங்க, ஆமீன், நீ கவலைப்படாத, உன்னுடைய சகோதரன் உயிரோட எழும்புவான் என்று சொன்ன பொழுது, ஆமா ஏசப்பா எனக்கு தெரியும், உம்முடைய வருகை வரும் பொழுது அவர் எல்லாம் என்ன பண்ணுவார்? உயிரோடு எழும்புவார் என்று சொல்லி ஆமீன் அந்த ஸ்திரீ சொல்றாங்க. ஆமீன். ஸ்தோத்திரம். அதற்கு பின்பாக நம்ம பார்க்கிறோம் ஆமீன் சில நாட்கள் அந்த கல்லறைக்கு போய் அவர்கள் அந்த கல்லறையை விளக்க சொல்லும் பொழுது 4 நாட்கள் ஆகிவிட்டதே நாருமே என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்பதான் இயேசு சொல்றாங்க, நீ விசுவாசித்தினா தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஆமென். நீ விசுவாசித்த அப்படின்னு சொன்னா தேவன் உனக்கென்று வைத்திருக்கிறதான புதிய காரியங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்பதை நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஆமென். சுதரம், நீ விசுவாசித்த அப்படின்னு சொன்னா நடக்காத காரியங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடந்தே தீரும். ஹல்லேலூயா, ஆமென். சொந்த விசுவாசம் ஆமென் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப குறைவா இருக்குது பாருங்க. ஆபிரகாமை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம தியானிக்கிறோம் பாருங்க. ஆமென். ஒரு விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டதான அந்த மனுஷன் ஆமென் கர்த்தர் சொல்றாங்க, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் நீ தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். உன் மூலமாக நான் ஒரு பெரிய சந்ததி என்ன பண்ண போகிறேன்? உண்டாக்க போகிறேன். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை அவருக்கு பண்ணப்ப அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? அவருக்கு பிள்ளையே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். சுதரம், அவர் 75 வயதுடையதான ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார் பாருங்க. ஆனாலும் ஆமென் கர்த்தர் அவர் மூலமாக ஒரு சந்ததியை உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆமென் அவர் விசுவாசித்தார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் என் மூலமாக ஒரு சந்ததி உண்டு பண்ண என்று சொல்லிட்டாங்க. நிச்சயமா என் மூலமாக ஒரு சந்ததியை கர்த்தர் உண்டு பண்ணுவாங்க. என் மூலமாய் ஒரு திரளான ஜனங்கள் ஆமென் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவுமான ஒரு திரளான ஜனங்கள் என் மூலமாக உண்டாவாங்கன்னு சொல்லி ஆமென் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? விசுவாசித்தார். ஆமென். எதுவுமே இல்லைங்க.
வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது. அந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணாரு? ஆமென், கர்த்தரை விசுவாசித்தார். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக நேரங்களில் அநேக காரியங்கள் நம்ம கண்ணால பார்த்து கூட நம்ம என்ன பண்றதில்லை? விசுவாசிக்கிறதில்லை. அதனாலதான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தடையா இருக்கிறது. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான அநேக காரியங்கள் இன்னும் தடைப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஆமென், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்கும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடக்கும். ஆமென். இப்பொழுதே ஆமென், இந்த ஜெபம் முடிவதற்குள்ளாக, இந்த வார்த்தை வாயிலிருந்து முடிவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்திருக்கிறதான புதிய காரியங்கள் நடக்கும்னு சொல்லி விசுவாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆமென் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறதான தேவன். ஆமென். வனாந்திரமாக இருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத இடமாக இருக்கலாம். ஆமென். எதற்கும் பிரயோஜனம் இல்லாத இடமாக இருக்கலாம். ஆமென். இந்த இடத்துல இருந்து ஒன்றுமே வராது என்று சொல்லி நீங்க நினைத்திருக்கலாம். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆறுகளையும் ஆமென் ஊற்றுகளையும் வழிகளையும் திறக்கிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதற்கு எல்லாவற்றுக்கும் ஆமென் முக்கியமா ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியதான காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதும் ஆமென் கர்த்தரை விசுவாசிக்கிறதும் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆமென் நான் விசுவாசிக்கிறேங்க, ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் நான் செவி கொடுக்கிறேங்க, ஆமென் ஆனாலும் இன்னும் சில காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேளை யோசிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆமென் அந்த 43ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:18. தொடர்ந்து வாசிங்க. போதுமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம். அநேக நேரங்களில ஆமென் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்காம இருக்க காரணம் பழசெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் போட்டு கிளறி கொண்டே இருக்கிறோம் பாருங்க. ஆமென். முடிந்து போனதான காரியங்கள், ஆமென் வீணாய் போனதான காரியங்கள், ஃபெயிலியரான காரியங்கள், நீங்கள் விட்டு வந்ததான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், திரும்ப 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 நம்முடைய வாழ்க்கையில போட்டு யோசித்து கொண்டே இருக்கிறோம் பாருங்க. ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணுமா, ஒழித்து விட வேண்டும். பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிடணும், மறந்து விட வேண்டும். ஆமென். அநேக நேரங்களில் ஆமென் நம்முடைய இருதயம் என்ன பண்றது இல்லை, பழைய காரியங்களை மறக்கிறதே இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சிலரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய முகங்கள் என்ன பண்ணிட்டு போறோம், திருப்பி கொண்டு போயிடுறோம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான், வசனத்தை கேட்கிறவங்க தான், வசனத்தை தியானிக்கிறவங்க தான். இன்னும் நம்முடைய இருதயத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத பழைய காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது, உள்ளார இருந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. ஆமென். விசுவாசம் வசனம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழைய காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது, இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு நீங்க அதை எனக்கு செஞ்சீங்க இல்ல, என்னுடைய சாகர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், அப்ப எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனிமே அந்த காரியத்தில் எனக்கு சக்சஸ் வருமா எனக்கு தெரியாது, அப்ப நான் ஃபெயில் ஆயிட்டேன், திரும்ப நான் பாஸ் ஆவேனா எனக்கு தெரியாது, இப்படின்னு சொல்லி பழைய காரியங்களையே இன்னும் நம்முடைய வாழ்க்கையில போட்டு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், குழப்பி கொண்டே இருக்கிறோம் பாருங்க. வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க, முந்தினவைகளை நினைக்காதீங்க, முடிந்தது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் புதிய காரியங்கள் நாளில் நமக்கு செய்ய அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். நான் உங்களுக்கு புதுசு செய்யறேன், புதிய காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், ஆமென் நீங்க நினைத்து பார்க்காத காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்கிறேன். ஆனா நீங்க என் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. என்னுடைய வார்த்தையை கேட்கறதுல, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல இன்னும் அதிகமாயிருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சுதரம். பழைய காரியங்கள், அகற்ற வேண்டியதான காரியங்கள், பழைய வேண்டாத காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்கள். பழைய ரசம் இருக்கிறதான துருத்தியில பழைய ரசத்தை புது ரசத்தை ஊத்துனா என்ன பண்ணுமா, கிழிந்து போகும் என்று சொல்லி வசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். பழைய காரியங்களுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது புதிய காரியங்களை கர்த்தரால் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். பழைய காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது, நம்முடைய சிந்தனையில் இருக்கும் பொழுது, நம்முடைய எண்ணங்களில் இருக்கும் பொழுது கர்த்தரால் புதிய காரியங்கள் என்ன பண்ண முடியாது, நம்முடைய வாழ்க்கையில தரவே முடியாது பாருங்க. அதனால பழைய காரியங்கள் எதுனா உங்களுடைய இருதயத்தில் இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிறதான காரியங்கள், கர்த்தர் விளக்க சொல்லுகிறதான காரியங்கள்,
இவைகள் ஏதாவது இன்னும் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆமென், இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் நீக்கி போட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் அநேக கோபங்கள், வைராக்கியங்கள், ஆமென், விக்கிரகமான காரியங்கள், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள், இவைகளை இன்னும் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது என்ன பண்றோம்? நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆமென். கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு ஜெபம் பண்ணும்படியாக கடந்து சென்றிருந்தேன். அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய படம், மாதாவுடைய படம், சூசேப்பருடைய படம், இதெல்லாம் வரிசையாக வச்சு அது கூட வேற ஒரு தெய்வங்களுடைய படங்களை வைத்து விளக்கேற்றி வச்சிருந்ததை பார்த்தேன் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் வருமா? இந்த படம் வச்சாலே வராது, இதில் அந்த படத்தையும் சேர்த்து வச்சா எப்படி வரும்? ஹல்லேலூயா. ஆமென். சில வீடுகளில் இன்றும் போய் பார்த்தால் ஆமென், அவருடைய வாசல்களில் ஆமென் ஒரு சில படங்கள் வைத்து இதனால் என்ன பண்ணும்? ஆமென், சங்கார தூதன் வெளியில் போயிடும், ஆமென், பிசாசு எங்களோட வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி சில வீடுகளில் இன்னும் வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஆமென். எல்லாம் நம்முடைய வீடுகளில் இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளும் என்ன பண்ணாது? ஆசீர்வாதம் உள்ளார வராது. நீங்கள் பிசாசு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படங்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. அந்த படத்தை பார்த்துட்டு ஏசப்பா என்ன பண்ணிடுவாங்க? உள்ளார வராமல் கடந்து போயிடுவாங்க. ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருவேளை நம்முடைய வீடுகளிலோ நம்முடைய இருதயத்திலோ நம்முடைய சிந்தைகளிலோ இருக்கும் என்று சொன்னால் ஆமென், இந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறதற்கு நாம் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில, ஆமென், என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய வீட்டில் ஒரு புதிய காரியம் நடக்கணும் என்று சொல்லி விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா ஆமென், சோதரம், பழைய காரியங்கள் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டும். ஆமென். அப்படியாக பழைய காரியங்கள் ஆமென் நம்முடைய வீடுகளில் நீங்கும் பொழுது, நம்முடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் பொழுது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான புதிய ஆசீர்வாதங்களை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனங்கள் நீங்க 43ஆம் அதிகாரத்தை நீங்க தொடக்கம் முதல் முடிவு வரை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆமென் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட பொழுதிலும் ஆமென் அவர்கள் அநேக நேரங்களில் ஆமென் அதில் என்ன பண்ணாங்க? மறந்து போனாங்க. ஆமென். சோதரம், அவங்களுக்கு ஆகாரம் இல்லை, அவங்க எதிர்பார்த்த ஆகாரம் இல்லை என்று சொல்லுகிற நேரத்தில் அவங்க எகிப்தில் அடிமையாக இருந்ததை மறந்துட்டாங்க. ஆமென். அங்கே கிடைச்சதான வெள்ளரிக்காயையும் வெள்ளை பூண்டையும் என்ன பண்ணாங்க? ரொம்ப பெருசா பேசி கொண்டு இருந்தாங்க பாருங்க. அங்க அடிமையா இருந்து விடுதலையானது அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆமென். அவங்களுக்கு கிடைச்ச அந்த சாதாரண அந்த வெள்ளை பூண்டும் வெள்ளரிக்காய் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு பெரிய காரியமாய் தெரிந்தது. ஆமென். அப்படியாக தான் பாருங்க. ஆமென். இந்த நாளிலும் ஆமென் உலகமும் உலகத்தில் இருக்கிறதான சின்ன சின்ன காரியங்கள், ஆமென், அற்பமான காரியங்கள், ஆமென், காலையில பூத்து மாலையில மறைகிறதான புல்லை போன்றதான காரியங்கள் எல்லாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறதான புதிய காரியங்கள் என்ன பண்ணாம இருக்குது? நிறைவேறாமல் இருக்கிறது. ஆமென். சோதரம், ஒருவேளை ஆமென் இந்த நாளிலும் ஆமென் நமக்கு புதிய காரியத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களோட வாழ்க்கையிலிருந்து நீங்கணும். ஆமென். இன்னும் விசுவாசத்திலனா அதிகமாகணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுல நான் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். கடந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் அதிகாலை ஜெபத்தில் ஒரு வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். ஆமென். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் தியானித்தோம். ஆமென். நீ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதை போல் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம் பாருங்க. ஆமென். செவி கொடுக்க சேர்வதே நலம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான கற்பனைகள், கட்டளைகள், ஆமென், அவர் நமக்கு செய்யும்படியாக சொன்னதான வார்த்தைகள், இவைகளின்படி நம்ம நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா? நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? சகோதரம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆமென் இன்னும் ஆசீர்வாதத்தில் குறைவா? ஆமென். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான நன்மைகளில் குறைவாய்? ஆமென். கர்த்தர் நமக்கென்று ஆமென் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறதான பொருளை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். வேத வசனம் ஒரு நாளும் அது என்ன பண்ணாது? பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. ஆமென். புதிய காரியத்தை கர்த்தர் செய்றேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதை நமக்கு செஞ்சே தீருவாங்க. ஆமென். அந்த புதிய காரியத்தை பெறுகிறதற்கு ஆமென் நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஆமென். நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம எழுந்து நிற்கலாம். யாராவது ஒருத்தவங்க மாத்திரம் வாசிங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? போதுமா?
ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எழுந்து நிற்கலாமா? ஆமென். இதோ நான் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். இப்பொழுதே, ரைட் நவ், இந்த நொடி பொழுதே அது உங்களுடைய வாழ்க்கையில வர அது உண்மையுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதை நீங்கள் அறியீர்களா? அதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களா? ஆனா தெரியாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் ஆமென் வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. அதுல இருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் அந்த நாள் நம்ம தியானித்து இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆமென். கர்த்தர் புதிய காரியங்களினாலும் நன்மைகளினாலும் நம்மை நிரப்ப அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஆமென். அதை பெற்றுக்கொள்ளுக கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் தலைகளை தாழ்த்துவோம். நாம் செபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டத நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் வேதத்திலிருந்து வசனத்தை தியானிக்க கிருபை செய்தீங்க ராஜா. அப்பா, இதோ புதிய காரியத்தை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய அப்பா நீங்க சித்தமாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா, அந்த காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறதற்கு அப்பா நீங்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. வாயின் வார்த்தையினால சிருஷ்டிக்க உம்மால் கூடுமானால் அப்பா அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பா எங்களால் அது கூடும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விசுவாசிக்கிறதுனால எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்துல அப்பா நாங்கள் இன்னும் வேரூன்றி வளர ராஜா நீரே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, முந்தின காரியங்கள், பூர்வமான காரியங்கள், அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அப்பா மறந்து போக ராஜா நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. அப்பா, கடந்து வந்ததான பாதைகள், விட்டு வந்ததான காரியங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்கள் தோல்வியாய் முடிந்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து அப்பா புதிய காரியங்களை நோக்கி நாங்கள் செல்லுகிறதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோதரிக்கிறோம் ராஜா. எங்கள் ஒரு தாழ்த்தி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் அவர். பழையவைகளெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லும்படியான ஒரு ஆழமான ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை நடத்த போகிறபடினாலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஆமென். நல்ல ஆலோசனைகளை கேட்டோம். பழையவைகள் உள்ளே இருக்கும் பொழுது புதிய ஆசீர்வாதங்கள் வர முடியாது. ஆகவே எல்லா பழையவைகளையும் நீக்கிவிட்டு புதிய காரியங்களை நோக்கி பார்க்கும் பொழுது, புதிய காரியங்களை நாம் வாஞ்சிக்கும் பொழுது, புதிய ஆசீர்வாதங்களை தேடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வாரத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாகணும்னு சொல்லி ஒரு மனதோடு நாம் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற போகிறோம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து Praise the Lord பாடல் நம்ம பாடுவோம். ஆமென். பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது காணிக்கை செலுத்தி கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டால் அறவே உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டால் அறவே உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கை வல்லவாயெந்தன் புகழிடவே. வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவாயெந்தன் புகழிடவே. என்னை மறவா
உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை நடத்தும், உந்தன் தயவால் என்னை நடத்தும், உந்தன் தயவால் என்னை நடத்தும். Praise the Lord. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து ஓடும்படி எங்களை குடும்பமாக ஒப்புக் கொடுக்கிறோம், சபையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர்தாமே எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவீராக. பழையவளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து சகலமும் புதிதாவதாக. ஆமேன். கர்த்தாவே, ஒரு புதிய அனுபவத்தோடு இப்படி சமூகத்திலிருந்து புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, அற்புதமான காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஊழியத்தை நேசித்து உடைய பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளுக்காக தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஊழியத்தை நேசித்து ஜெபிக்கிற ஜெபங்கள், உடைய உழைப்புகள், உதவிகளை அனைத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய கிரியைக்கேற்ற பிரதிபலன்களை கொடுக்கிற கர்த்தர் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை கரம் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். விதைக்கிறவன் விதைக்கும் பொழுது அழுது கொண்டே விதைக்கிறான். ஆனால் அதை ஆண்டவரே, அந்த அறுவடையை அவன் பார்க்கும் பொழுது கம்பீரத்தோடு அந்த அறுவடை செய்கிற நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல் நமது அடியார்கள் அறுவடையை காணும் பொழுது அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஜெபங்களை கேட்டபடி செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம். உன்னத நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. அடியார்கள் ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்து புறப்பட்டு போகும் பொழுது தெய்வீக சுகத்தோடும் தேவ சமாதானத்தோடும் தேவனுடைய ஆசீர்வாதங்களோடும் புறப்பட்டு போகட்டும். செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே ஸ்தோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வரிய வரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.